ஹாய் மக்கள்ஸ், வாங்க இன்னைக்கு ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு காப்படி அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்க வீட்டில் உள்ள அரிசி கூட எடுத்துடலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ½ hour ஊற வச்சிருங்க. நான் இன்னைக்கு திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி ஸ்டைல் தான் பண்ண போறேன். அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். 10 சின்ன வெங்காயம், 8 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ பாத்திரத்துல ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், கீ 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திட்டு அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கிண்டுங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுறப்ப புதினா கொஞ்சோண்டு, கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அப்புறம் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிட்டு நறுக்கி வச்சிருக்க எல்லா வெஜ்ஜீஸையும் ஆட் பண்ணிடலாம். நான் ½ கப் காலிஃபிளவர், ½ கப் பீன்ஸ், ½ கப் கேரட், ½ கப் ஊற வச்ச பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. காயெல்லாம் நல்லா வேகிறதுக்காக 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். பிரியாணி இலை 1, ஏலக்காய் 3, கல்பாசி 2, கிராம்பு 5, பட்டை ஒரு துண்டு, 1 அன்னாசி பூ, 5 முந்திரி, 1½ டேபிள் ஸ்பூன் முழுமல்லி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பவுடரா அரைச்சிருங்க. இப்போ இந்த அரைச்ச தூளை அப்படியே எல்லாத்தையுமே பிரியாணிக்கு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். 2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிறப்ப ஊற வச்ச ரைஸ் ஆட் பண்ணி ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா லைட்டா வாட்டர் ட்ரை ஆகும். அப்போ 2 பிரெட்டை 4 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆயில போட்டு ஃப்ரை பண்ணிட்டு பிரியாணி மேல ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. அவ்வளவுதான், வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மக்களே. பை.